நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன், துன்புறுத்தப்பட்டேன்னு எனக்கு மட்டுமே தெரியும். தொடர்ந்து எனக்கு எம்எல்ஏ கிட்ட இருந்து கொலை மிரட்டல் தான். அவ ஊர்ல இருக்காளான்னு விசாரிச்சுட்டு இருக்காங்க. எம்எல்ஏ மேலேயும் சட்ட நடவடிக்கை எடுக்கணும். இதுக்கு பாலாவுக்கு துணை புரிந்தவங்க யாருன்னு எனக்கு தெரியணும். எனக்கு நீதியும் இந்த இடத்துல எனக்கு வேணும். தூத்துக்குடியில் தாவேக நிர்வாகிகளால் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதாக குற்றம் சாட்டும் பெண் அன்றைய தினம் தன்னுடன் சேர்ந்து மற்றொரு பெண்ணையும் அவர்கள் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கியதாக குற்றம் சாட்டியுள்ளார். தாவேக நிர்வாகிகளான ஜெயபால், பாலமுருகன் ஆகியோர் அப்பெண்ணுக்கு வேலை வாங்கி தருவதாக காரில் அழைத்துச் சென்று குளிர்பானத்தில் மயக்க மருந்து கலந்து கொடுத்து கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்ததாக கைது செய்யப்பட்டனர். அவர்கள் மீதான புகாரை வாபஸ் வாங்க சொல்லி ஸ்ரீவைகுண்டம் தாவேக எம்எல்ஏ சரவணன் தன்னை மிரட்டுவதாகவும் அவர் தெரிவித்திருந்தார். ராமநாதபுரத்துல ஒரு ஏஜென்ட பாக்குறதாவும் அவர்கிட்ட அந்த வேலை வாங்கி கொடுக்கறதாவும் உங்களுக்கு இப்ப இருக்கிற சூழ்நிலையில கடன் கொடுக்கறதுக்காண்டி கொஞ்சம் அட்வான்ஸ் வாங்கி கொடுக்கறதாவும் என்கிட்ட சொன்னாரு. நான் உடனே சரிங்கண்ணே போவோம், எப்போ போயிட்டு எப்போ வரணும்னு கேட்டதுக்கு இப்போ நம்ம 4 மணிக்கு கிளம்பிடலாங்க, ஒரு 8:30 9 மணிக்கெல்லாம் உங்களை வீட்டுல கொண்டு விட்டுறேன்னு சொன்னாரு. 4 மணிக்கு எங்க ஊர் ரோட்டு மேல நின்றுதான் என்னை கூட்டிட்டு போனாரு. கொஞ்ச தூரம் சாயர்புரம் ஃபர்ஸ்ட் தூத்துக்குடிக்கு கூட்டிட்டு வந்தோடனே ஒரு டீ வாங்கி கொடுத்தாரு. கொஞ்ச தூரம் போனோன்னா சாயல்குடி ஊர்கிட்ட போனோம். அங்க போனோன்னா லிம்கா ஜூஸ் நிறைய வண்டிக்குள்ள வாங்கியே வச்சிருந்தாரு. அது போக ஒரு மஞ்சள் கலர் மூடி போட்டு ஒரு வெள்ளை கலர் பாட்டில், பெரிய பாட்டில், அதுல வந்து கிரேப் ஜூஸ் அப்படின்னு சொல்லி ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி குடிங்க, கொஞ்சம் களைப்புக்கு நல்லா இருக்குங்க அப்படின்னு சொன்னாரு. இந்த வெயிலுக்கும் நல்லா இருக்கும்னு சொன்னாரு. நானும் சரி சக தோழரா அவர் பழகி இருந்தனால நம்பி அதை வாங்கி குடிச்சேன். அப்புறம் கொஞ்சம் தூரம் போனோம்னா எனக்கு அந்த ஊர் பேர் தெரியாது. அங்கிட்டு போனோம்னா அதே மாதிரி அக்கா வேஸ்ட் ஆயிடக்கூடாது பாட்டிலு, அதை கொஞ்சம் குடிங்கக்கா அப்படின்னு சொல்லி ரெண்டாவதும் அதே மாதிரி கொடுத்தாரு. நான் வந்து அதிகமா அவர் என்ன நண்பராகவே பழகி இருந்தனால அவர் மேல எந்த ஒரு சந்தேகம் படாம 1க்கு 3 வாட்டி கொடுத்திருந்தாரு. 3 வாட்டி நான் அதை பருகினேன். கொஞ்ச நேரத்துல எனக்கு கொஞ்சம் கிறக்கமாவே இருந்துச்சு. பாலா எனக்கு கொஞ்சம் கிறக்கமா இருக்குன்னு வண்டியில பின்னாடி படுத்துக்கோங்கன்னு சொன்னாரு. அந்த இடத்துல நான் மட்டும் இல்ல, இன்னொரு பெண்ணும் இருந்தாங்க. அவங்க வந்து என் பேரை சொல்ல வேண்டாம், என் வாழ்க்கை பேருன்னு கேட்டதுனால நான் அதை சொல்லல. காவல்துறை கிட்டையும் நீதிபதிட்டையும் மட்டும் நான் சொல்லியிருக்கிறேன். திரும்ப கொஞ்ச நேரம் கண் முழிச்சு பார்க்கும் போது ஏர்வாடியில அந்த தர்காவுக்கு பின்னாடி ஒரு விடுதி, ஒரு லார்ஜ், அதுல கார் நின்னுச்சு. பின் வழியா போய் அந்த ஒரு பையன், அந்த ஜெய்ங்கிற பையன், எனக்கு அப்பதான் தெரியும், அவங்கிட்ட பேசிட்டு வந்து எங்க ஊர் திருவிழா வந்துச்சுக்கா, அதனால எனக்கு மறுபடியும் வண்டி ஓட்டிட்டு போக முடியாது, அப்ப டைம் வந்து 10:30, என்னால போக முடியாதுக்கா, நீங்க நைட்டு 2 பேரும் இந்த ரூம்ல தங்குங்க, நாங்க அந்த ரூம்ல தங்குறோம், காலையில எழுந்திரிச்சு ரிசல்ட் நம்ம தூத்துக்குடிக்கு போயிடலாம், சரவணனை ஜெயிப்பாரு, அங்க போயிடலாம்னு சொன்னாரு. கொஞ்ச நேரத்துல கதவை பூட்டாதீங்க, சாப்பாடு வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனாரு. எனக்கு அதுக்கு ரொம்ப கிறக்கமாயிருச்சு. திரும்ப நான் படுத்திருக்கும் போது அவர் எங்க 2 பேருக்கும் நடுவுலயே வந்து படுத்திருந்தாரு. கொஞ்ச நேரத்துல பார்த்தா அவர் சீண்டல் ஃபுல்லுமே என் மேல சீஞ்சி, விடிய காலம் தெளிஞ்சதுக்கு அப்புறமும் நான் பாரு உனக்கு இருக்கு, சரவணன் பேர சொல்லி தானே நீ கூட்டிட்டு வந்த, இப்ப நான் அவர்கிட்ட பேய்க்கிற மாதிரி அப்படின்னு சொல்லி சத்தம் மாட்டேன், போ